வணக்கங்க. அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், GTA 3 பார்ட் 4 தான் நினைக்கிறேன். ஸோ சரியாக தரல. ஸோ அதான் கைஸ் விட்டால் பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ வாங்க இன்ட்ரோவில் பேசிக்கிட்டு இருக்காம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் நிகழ்ச்சிட்டு ஜிடி கோஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு போட்டு போயிடுங்க. அதுக்கு முன்னாடி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ போட்டு விடு ஜோக்கர் பண்டா. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ என்னடா இவ்வளோ நாள் வீடியோ காணோம் அப்படின்னு நான் லேட்டராக சொல்கிறேன். கட்டிங் த கிளாஸ் அப்படின்னு இது இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தான் இந்த விஐபி இருக்கான் பார்த்தியா, அவன் வந்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவனுக்கு எதிரானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இவன் விஐபி இல்லை. ஸோ அது இவனுடைய சில நியூஸுன்னு நினைக்கிறேன். அந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு மற்றவங்கிட்ட போய் பரப்பிட்டு இருக்கிறத ஒருத்தர் இருக்கான். அவனை வந்துட்டு நீ பின்தொடர்ந்து நீ என்ன பண்ணுற, அவனை வந்துட்டு போட்டு தள்ளிடு. அவனை ஃபாலோ பண்ணி அவன் எங்கே போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போட்டு தள்ளு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ ஓகே கைஸ், அவனை வந்துட்டு போட்டு தள்ளணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க போட்டு தள்ள போயிடலாம். ஸோ ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ வரல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது அது பேர் என்ன, லேசினஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். சரி, உனக்கு இருக்காதா லேசினஸ்? ஸோ இனிமேல் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரெகுலராக தான் வரும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதான் வீடியோ வந்துட்டு இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்கே போகிறோன்னா, அவனை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வாங்க அவனை அப்படியே பின்தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்கேன். ஓகே, அப்படியே தெரியாமல் ஒருத்தவங்க மேலே ஏற்றி இப்போ வந்துட்டு ரைட் எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. ஸோ இந்த புதுசாக இன்ட்ரோக்கான பிஜிஎம் எப்படி இருக்குதுன்னு வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இன்ட்ரோக்கான பிஜிஎம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்டா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஏன்டா பிஜிஎம் மாத்திரம் அப்படின்னு வந்து காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான். ஸோ இந்த பிஜிஎம்மே போதுமா இல்லை அந்த பிஜிஎம்மே போதுமா, இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு பிஜிஎம் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு போடுறேன். இந்த பிஜிஎம் அவ்வளோ செட் ஆகலை, இருந்தாலும் இந்த கொஞ்ச நாளாக இல்லை எவ்வளோ நாளைக்கு இருக்க போதுன்னு தெரில இந்த பிஜிஎம். ஸோ இப்போ வந்துட்டு அவனை வந்துட்டு பின்தொடர்ந்து போகணும் கைஸ். நான் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அவன் போயிட்டான் ஏற்கனவே, இப்போ தேடிட்டு இருக்கேன் எங்கடா அவன் அப்படின்னு. ஸோ அதான் கைஸ் தேடிட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து வரேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க லெஃப்டில் போவோம். அதாவது இவனுக்கு கிட்டையும் போகக்கூடாது, இவனுக்கு தூரமாகவும் போகக்கூடாது, ஒரு கரெக்டான ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்து தொலைஞ்சிருவான் இவன். ஸோ அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் பின்னாடியே அப்படியே போய் காரை அப்படியே பார்க் பண்ணலான்னு பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இதுங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஐயோ ஏறிடுச்சா? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அவன் காரை விட்டு இறங்கிட்டான், டாக்ஸியை விட்டு. ஸோ ஒரு சீக்கிரம் சொல்லணும். இவ யார் தெரியுமா? நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தவன் வந்து இந்த கேண்டலினான்னு இந்த ஹீரோயின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரை சொன்னேன்ல, அவள் தான் கைஸ் இது. நான் வந்துட்டு ஒருத்தரை சொல்லலை, இவ ஹீரோயினாக இருப்பா, இவ தான் வந்துட்டு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது அவள் தான் கைஸ் இது. ஓகே, ரெண்டு பேரும் இப்போ மீட் பண்ணிக்கிறாங்க போல். நம்ம க்ளவுடும் அந்த கேண்டலிடான் தான் இவன் பேர். ஸோ இவன் வந்துட்டு என்னென்னா
ஏதோ ஒரு விஷயம் சொன்னான், பட் நான் அது கவனிக்கலை. என்ன விஷயம்னு நான் வந்துட்டு கவனிக்கலை. ஸோ இப்போ வந்துட்டு அவனை போட்டு தள்ளணும் கைஸ். அவன் வந்துட்டு ஏதோ முக்கியமான விஷயத்தை தான் சொன்னான். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சரியாக கவனிக்கல, ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வாங்க. இவன் வந்துட்டு ஏற்று சாப்பிடா, அவ்வளோதான் கைஸ், செத்துட்டான். நமக்கு வந்துட்டு மிஷனும் வந்துட்டு பாஸ் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. ஓகே கைஸ், இந்த துப்பாக்கியும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நெக்ஸ்ட் மிஷனுக்கு போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் மிஷனுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் மிஷன் வரலான்னு பார்த்தா இங்கே 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் இங்கே வந்துட்டு டைம் அப்படின்றானுங்க. ஸோ கஷ்டப்பட்டு வந்தேன்டா அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் தேவையில்லாதது தான். நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இதில் தூக்கிடுறேன். ஸோ அதாவது இது என்னது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே வந்துட்டு அதான் போன வாட்டி இந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரிக்கிட்ட இவனுக்கும் ஃபிஷ் ஃபேக்ட்ரிக்கும் ஆகாதுன்னு நமக்கு எப்போவே தெரியும். ஏன்னா இவன் வந்துட்டு வம்பல் தான். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, அங்கே சில பாஸ்லாம் இருப்பானு. பாஸ் மீன்ஸ் மேனேஜர்னு வேணால் வச்சுக்கலாம். இந்த சைனா டவுனு, அப்புறமா இந்த அவனுங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கும். அந்த ஃபேக்ட்ரி அப்புறமா சைனா டவுனில் போய் நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, அவனுங்களை எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் இப்போ வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போது சாவுகடா டேய் சாவுகடா. ஓகே இப்போது ஓகே கைஸ் வரானுங்க. ஓகே கைஸ், சாப்பிட அவ்வளோதான் கைஸ். ஃபஸ்ட் ஆளை முடிச்சாச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகும். அவனுங்க வேறு வண்டியில் ஏறுவானுங்களான்னு தெரில. டக்குன்னு ஏறுங்கடா அவ்வளோதான் கைஸ். ஒருத்தனை தான் வந்துட்டு ஏற்ற முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், ஒருத்தனா வந்துட்டு ஏற்ற முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆளுக்கு தேடி வந்துட்டு போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு 2வது ஆள்கிட்டே வந்தாச்சு. எப்படியோ முட்டி மோதி தடுமாறி எல்லாம் வந்தாச்சு. ஸோ இப்போ வேறு வண்டி வேறு புகையை வச்சுட்டானுங்க. ஓகே, ஏற்றுறா அவனை. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு 3வது ஆள்கிட்டே வந்துட்டு இப்போ வந்துட்டு போயாகணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு துரத்திட்டு இருப்பானுங்க. நம்மளை வந்துட்டு சரியாகவே இது பண்ண மாட்டானுங்க. ஸோ நீ வந்துட்டு என்னடா இவனுங்க துரத்தவே இல்லைன்னா எனக்கும் தெரில, ஏதோ ஒரு பக் ஆகிட்டானுங்க போல். ஸோ டக்குன்னு இவன் வந்துட்டு வண்டியில் ஏறிட்டானா அவ்வளோதான் கைஸ். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அவனுங்களையும் அதாவது 3வது ஆளையும் தேடி போவோம். 3வது ஆள் இங்கே எங்கேயோ பக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். பட்டு ஸ்கிப் பண்ண தேவையில்லை கைஸ். ஓகே, இப்படி போனால் ஸ்கிப் பண்ண தேவை தான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த லட்சணத்தில் போகிறேன்னு உங்களுக்கே வந்துட்டு தெரியும். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நானே வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கட் பண்ணியிருப்பேன். ஸோ இதான் கைஸ் அவனுங்களோட ஃபிஷ்ஷு அவனுங்க அதான் மீன் பிடிக்கும் மீனவர்கள்னு நினைக்கிறேன். ஆமாம், மீனவர்கள். அவங்களுடைய ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டு இப்போ வந்தாச்சு. 3வது ஆளும் ஒருத்தர் இருக்கான். அவ்வளோதான் கைஸ், மிஷன் பாஸ் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அவ்வளோதான் கைஸ், எந்திரிச்சாச்சு. ஸோ வந்துட்டு கண்ணாப்பி தான் சுட்டுட்ருக்கேன். ஓகே, சாவடா அப்படிங்க ஐயால போட்டுதான் தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இன்னொரு வாட்டி அதாவது என்னென்ன மிஷன் முடித்தாலும் அடுத்த வாட்டியை வந்து செக் பண்ணி பார்ப்பேன். இங்கே வந்துட்டு இருக்காடா அப்படின்னு வந்துட்டு எல்லாம் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த வாட்டி இருக்குமான்னு தெரில. இல்லை கைஸ். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் மிஷனுக்கு தான் போய் ஆகணும். ஸோ இந்த இது வேணும்னா நம்ம 6 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் 12 மணிக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரியாக சொல்கிறதான்னு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு டோனி அவனோட மிஷன் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு முடிக்க போந்துருக்கோம். ப்ளோ ஃபிஷ் அப்படின்ற ஒரு மிஷனு. இங்கே வந்து உட்காரு. லிபர்ட்டி ஒரு பாம் வந்துட்டு வைக்கலான் இருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, இவனுங்க இருந்த தடையுமே இருக்கக்கூடாது. நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா 8 பால்ஸ். ஆமாம், 8 பால்ஸ்னால் என்ன அப்படின்னா இவனுக்கு அதாவது எல்லாருக்கும் ஃபிஷ் ஃபேக்ட்ரின்னு ஒரு இருக்கும்ல, மீனவர்களுக்கு ஒரு கேங்கு. அது மாதிரி இவனுக்கே 8 பால்ஸுன்ற ஒரு கேங்கு. அந்த லாரியை நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, அந்த லாரியை அந்த லாலின்ற பாருங்க, லாலிக்குள்ளே தான் ஒரு பாம் வந்துட்டு இருக்குது.
ஸோ அந்த பாம்பை வந்துட்டு நீ வந்துட்டு வெடிக்க வச்சிட்ட அப்படின்னா அவ்வளோதான். அவனுங்க இருந்த தடையுமே அந்த ஃபேக்ட்ரியே இருக்காது. அந்த ஃபேக்ட்ரி இருந்த தடையுமே இருக்காது. நீ வந்துட்டு அதை பண்ணிடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ண தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே போவோம். ஸோ அதாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு வீடியோ போடாமல் இருந்ததுக்கு வந்துட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ சம் லேசினஸ் அதனால். ஸோ அதாங்க இவ்வளோ நாளைக்கு வீடியோ போடாமல் இருந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நான் மட்டும் எதுவுமே கேட்டதில்லை, இப்போ கேட்குறேன். நீ வீடியோ போடுவியா? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த லாரி கிட்ட வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க அப்படியே வந்துட்டு போவோம். போடா டக்குனு இந்த ராட்லி வச்சு வாயில் வேறு நுழைய மாட்டேங்குது அந்த பேர் வேறு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க அப்படியே இந்த வண்டி எடுத்துகிட்டு போவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன கேம் போட போகிறேன் அப்படின்றத வந்துட்டு சொல்லிக்கிறேன். ஸோ என்ன கேம் அப்படின்னா ஃபியர் 2 அது கூட வாயில் நுழைய மாட்டேங்குதே. ஸோ ஃபியர் 2 ஃபேண்டம் அந்த ஒரு கேம் தான் வந்துட்டு போடலான்ட்ருக்கேன். ஸோ உங்களுடைய சஜஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள். கீழே கமெண்ட்டில் வந்துட்டு என்ன கேம் போடலாம் அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்சால் இந்த GTA San Andreas மாதிரி ஆகாமல் இருந்தால் நான் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு போடுவேன். ஸோ அதாங்க. ஸோ பாப்பி ப்ளே டைம் என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து இது கேட்டிங்கன்னா அது வந்துட்டு அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரெக்கார்டர் அடிக்கடி கட் ஆகுது, இல்லைன்னா அந்த கேமை முடிச்சிருப்பேங்க. ஸோ பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட வந்தாச்சு அந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரி இடத்துக்கிட்ட. ஸோ இப்போ தான்டா அங்கே இருக்கிற ஆளுங்களை இது பண்ண சொன்னானுங்க. ஓகே. ஸோ போன கட்சினுக்கு மாற்றி சொல்லிட்டேங்க. இதான் அந்த இது. ஸோ அதான் இவனுங்க இருக்கிற தடையுமே தெரியக்கூடாது. நீ என்ன பண்ணுறதா அந்த லாரியை எடுத்துகிட்டு அவனுங்களை கொண்டுடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே கேஸ், பாம்பை வந்துட்டு இப்போ வச்சாச்சு. ஓடுறா இங்கே எதுவும் நிற்காத, ஓடு. அவ்வளோதான் கைஸ், வெடிச்சு சதறிடுச்சு. மொத்த இடமே வெடிச்சு சதறிடுச்சு கைஸ். அவ்வளோதான். கொய்யால போடு. $3000 $30,000 கொய்யால. நல்லா காசு இப்படி வாரி அழைக்கிறீங்க. வைசிட்டியாக இருந்தால் இப்படியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டானுங்களேடா. சரி கைஸ், ஏதோ நல்லது தான் இருக்குது. ஸோ கெட் அவே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இவன் அதான் இந்த ஜோயி அப்படின்றவன் என்னென்னா மிஸ்டர் மார்க்காமா, எஸ்டி மார்க்னா என்னன்னு தெரில. அதாங்க. அதாவது இவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா, இவனுங்களோட தெரிஞ்சவனுங்க அப்படின்லாம் இருக்கானுங்க. ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டிரைவர் தேவையாம். அந்த டிரைவருக்கு நான் வந்துட்டு வாக்கு கொடுத்துருக்கேன், அவனுங்களுக்கு ஒரு சூப்பரான டிரைவரை வந்துட்டு தரேன்னு. ஸோ நீ தான் வந்துட்டு நல்லா வண்டி ஓட்டுவியே, அவனுங்க பேங்க்கை விட்டு தப்பிக்கிறதுக்கு நீ உதவி பண்ணு அப்படின்றாங்க. அடங்கொய்யால பண்ணுறது பேங்க்கு கொல்ல இல்லை, நம்மளை வேறு இது பண்ணுறானுங்க. நான் வேறு தெரியாம போலீஸை விட்டு ஏற்றிட்டேன். ஓகே, அவனுங்க ஏதோ துரத்திட்டு வருவானுங்களான்னு தெரில. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர இன்னும் சில இதெல்லாம் வேணுமாங்க, சில வண்டிகள். ஐ மீன் ஒரு 4 வண்டி வேணுமா. 4 மீன்ஸ் எப்படி சொல்கிறது, 4 சீட்டு டோர் வேணுமா. இது தேவையில்ல கைஸ். ஆனால் இவனுங்க கொஞ்சம் ரவுடிங் கைஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இருந்தால் எடுங்க. ஐ மீன் உங்களால் அவனுங்களை அடிக்க முடியும், 1 ஹெல்த்தில் இருக்கேன் அப்படின்னா எடுக்காதீங்க. ஸோ ஓகே, ஹாரன் அடிக்க முடியல கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு காரை வந்துட்டு எடுத்தாச்சு. ஸோ இந்த கார் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு எடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, நமக்கு வந்து என்ன கார் வேணும்னா இங்கே ஒரு கார் இருக்குது பார்த்தீங்களா, இது வேணாம் கைஸ், இது ஸ்பீடாக போகாது. இந்த ஒரு கார் எடுத்துப்போம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வண்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து ரிவர்ஸில் வந்துட்டு திரும்பவும் போடா அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா அவ்வளோதான் கைஸ், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. ஓகே, என்னடா இது? ஓகே கைஸ், வந்துட்டானுங்க. கொஞ்சம் ஏறுங்கடா, டக்குன்னு ஏறுங்கடா. ஓகே,
ஏறுங்கடா அவ்வளோதாங்க கைஸ் 4 பேருமே ஏறிட்டானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு மெயின் ட்ராக். ஆமாம், அந்த பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேங்க் பேர் மெயின் ட்ராக், நல்ல பேர். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் கீழே என்ன பிஜிஎம் வித்தவுட் காப்பி ரைட்டு பிஜிஎம் இருந்தால் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ அதையும் வந்துட்டு நான் வந்துட்டு போடுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு சவுண்டு கேட்குது. அதாவது ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு, ஷூட் பண்ணுற சவுண்டு. ஒருத்தன் எவனோ செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, என்னடா ஒருத்தன் தான் வரீங்க? ஓகே கைஸ், கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்றானுங்க. ஓகே, அதாவது இது என்னென்னா பக்காக இருக்கும் கைஸ். பாதி பேர் உள்ளே மாட்டியிருப்பானுங்க, ஒருத்தன் மட்டும் தான் வந்திருப்பான். ஸோ இது வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம், அதாவது இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஆடும்போது தோற்றுருப்பேன். ஸோ 2வது அட்டம்ப்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதான் கைஸ், 2வது அட்டம்ப்டில் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். ஸோ வாங்க 2வது அட்டம்ப்டில் போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு, ஐ மீன் அதாவது இது வந்துட்டு ஃபஸ்ட் டைமு போகிறப்போ, ஐ மீன் எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைமு போனப்போ இது எங்கே இருக்குதுன்னு தெரியல. பிரிண்ட் ஒர்க்ஸ், அதாவது இவனுங்க என்னென்னா இவனுக்கு பெரிய மகாராஜா நினப்பு உள்ள. என்னென்னா இவனுங்க வந்துட்டு ஏற மாட்டானுங்க. இந்த போலீஸ் ஸ்டார் வாண்டர் லெவலில் இருந்துச்சுன்னா ஏற மாட்டானுங்க, புரியுதா? போலீஸ் ஸ்டார் வாண்டர் லெவலில் இருந்துச்சுன்னா இவனுங்க வந்துட்டு போக மாட்டானுங்க. அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் விட்டாலும் இவனுங்க போக மாட்டானுங்க. ஸோ இப்போது அந்த பேர் ஸ்ப்ரே ஷாப்பில் தான் வந்துட்டு நம்ம கலரை மாற்றிட்டு தான் இவனுங்களை வந்துட்டு விடணும். அதை வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். ஓகே கைஸ், இதுக்கு வந்துட்டு $30,000 தான், பெரிய காசு தான். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க சரி அடுத்த மிஷனுக்கு போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்த மிஷனுக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மிஷன் என்ன இருக்க போகுது அப்படின்னு வந்துட்டு தெரியல. டூரிசமோ காய்ஸ், இவன் யாருன்னு தெரியுதா? வைஸ் சிட்டியில் நமக்கு ஒருத்த நீ தான் லியோவா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால அவன், புரியுதா? ஏய், நீ உன்னை வந்துட்டு நான் இந்த சிட்டியில் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். புதுசாக நீ வந்துட்டு வளர்ந்து வர, எனக்கு வந்துட்டு நீ வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணு, நானும் உனக்கு நிறைய காசு தரேன். ஸோ நீ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, கார் ஓட்டு. கார் மீன்ஸ் அதாங்க கார் ரேஸ் ஓட்டு. அதில் வந்துட்டு நீ ஜெயிச்சிட்டனா உன்னை வந்துட்டு கார் இதுக்கு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா கார் வச்சு இவனுக்கு நிறைய விளாடுவானுங்க. ஸோ காரு இதுக்கு செலெக்ஷன் பண்ணிக்கணும். நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு காரு, அங்கே சில பேர் ரேஸ்லாம் ஓட்டுவானுங்க, அவனுக்கிட்ட போய் கார் ரேஸில் கலந்துக்கோ. நீ ஜெயிச்சிட்டனா உன்னை நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம க்ளவுடு வந்துட்டு போயிட்டுருக்கான் ஐ மீன் கலந்துக்கிறதுக்கு. ஸோ வாங்க, இது வந்துட்டு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ வாங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் மிஷன் தான் வந்தாச்சு. ஏன்னா அது பாதி ரெக்கார்டில் வந்துட்டு கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்துட்டு என்ன மிஷன் அப்படின்னா, பாம் பேஸ் ஆக்ட் 1 ஆமாங்க ஆக்ட் 1. ஸோ வந்துட்டு என்னென்னா ஸ்பேங்க் கிராப் அட்டாக் ஃப்ளோர் வித் அஸ். ஸ்பேங்க் வந்துட்டு ஒரு கேங் இருக்காமா, அவனுங்க வந்துட்டு இவனுங்களை அட்டாக் பண்ணிட்டானுங்கம்மா. ஸோ அவனுங்களாம் வந்துட்டு நீ வந்துட்டு சதைச்சது. ஸோ 8 பால்னு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், அவனை வந்துட்டு நீ வந்துட்டு போய் மீட் பண்ணு. அவன் வந்துட்டு உனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அவனுங்க லோடு ஏற்றுறானுங்களாம் கைஸ். இந்த ஷிப்பிலெல்லாம் போய் லோடு ஏற்றுவானுங்களா, அது மாதிரி ஏற்றுறானுங்களாம். ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா 8 பால்னு ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட போய் நீ வந்துட்டு கேளு. அவனுங்க வந்துட்டு உனக்கு வந்துட்டு வழி சொல்லுவானுங்க அப்படின்னு வந்துட்டு நமக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க 8 மேலே 8ன்னு காமிக்கிறது பார்த்தீங்களா? ஸோ அதான் கைஸ் அது. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம இந்த காரை வந்துட்டு எடுத்துகிட்டு போவோம். நான் வேறு தெரியாமல் சொல்லிட்டேன். ஓகே வாங்க கைஸ், இப்போ வந்துட்டு இந்த காரை வந்துட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இந்த இடம் தான் கைஸ், கரெக்டாக இந்த இடம். ஸோ வந்துட்டு நேராக வண்டியை விட்டு ஏற்றுறோம். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதாங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு வாங்க அப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு கைஸ் கிட்டத்தட்ட. ஓகே கைஸ், ஓகே பாம்
டா பேஸ் Yo, my ஓ man. ஆக்ட் 2 ஆமா Salvatore phoned ஏய் ahead நீ for the தான் job அவனா like this is gonna be சொல்லியிருக்காப்ல live அந்த fireworks. விஐபி I'll need ஸோ $100,000 to cover அதாவது expenses. But cover you know with me, expenses. you get a lot of Lot bang of for your bang. buck. Come back, brother, when you have the money. brother. அதாவது நீ வந்து உன்கிட்ட வந்துட்டு இப்போ காசு இருக்குமான்னு தெரில இந்த இது வாங்குறதுக்கு ஐ மீன் அதாவது இவன் வந்துட்டு காசு கேட்பான் எதுக்குன்னா அந்த வெப்பன் இது பண்ணுவான்ல அதுக்கு வந்துட்டு காசு கேட்பான் ஸோ அதுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு காசு எடுத்துட்டு வா தம்பி நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு இப்போ அப்போ சந்திக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு காசு நம்ம கையில் ஆல்ரெடி இருந்துச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பாம் வைக்க போகிறோம் ஸோ ஐ மீன் இவன் வந்துட்டு பாம் வைக்க போகிறான் நம்ம சுட போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு இதுவும் வந்துட்டு கொஞ்சம் பெரிய மிஷன் தான் அதாவது இப்போ 20 நிமிஷம் வீடியோ அதாவது நான் இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது 20 நிமிஷம் வீடியோலாம் 7 நிமிஷம் இந்த ஒரு மிஷனுக்கே வந்துட்டு போயிடும் ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் மிஷன் இந்த GTA 3 ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட் மிஷனுக்கு ஐ மீன் சாரி நெக்ஸ்ட் மிஷனில் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு வந்துட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு வாங்க வண்டியில் ஏறுறா டக்குன்னு ஓகே கேஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன் Get a good vantage point, then I'll head in when you fire the first shot. ஓகே கேஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டெலிட்டட் சீன் தான் ஸோ இப்போ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடு பண்ணி விட்ருப்பேன் ஏன்னா வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு போர் அடிச்சு போயிடும் ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சரி எதுக்கு அப்படின்னு வந்துட்டு ஸ்பீட் பண்ணி விட்டேன் நல்லா இது வெளியே வந்துச்சு ஓகே கேஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அவன் வந்துட்டு பாம் வச்சிட்டான் இப்போ வந்துட்டு தெரிக்குது அப்படியே அந்த ஷிப்பே வெடிக்குது ஓகே கேஸ் போகிறான் அவ்வளோதான் கேஸ் பாம் வச்சுட்டு இந்த ஷிப்பே வெடிக்க விட்றான் ஓகே கேஸ் ஷிப் அவ்வளோதான் கவுந்துடுச்சு அப்படியே தான் கேஸ் அந்த கார் மேலேயான்னு சரியாக தெரில அவ்வளோதான் கேஸ் ஷிப்பே டைட்டானிக் ஷிப் மாதிரி மூழ்கிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்பீங்க இதுவும் அதுவும் ஒன்றாடா அப்படின்னு இருந்தாலும் சொல்லிப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் குறைகள் அது மாதிரி நிறைய இருந்தால் ஸோ வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க ஸோ இனிமேல் வீடியோ வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வந்துடும் ஸோ அதான் கைஸ் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க ஸோ பாய் கைஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு போட்டு போயிடுங்க அதுவும் இல்லாமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஜோக்கர் பாண்டா பாய் சொல்லு பாய் கைஸ் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க அப்பதான் நானும் கோஸ்ட் முன்னி ஜாலியாக இருப்போம் ஸோ பாய் கைஸ் அதான் கைஸ் நானும் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க இது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் கைஸ் சொல்லிட்டேன் ஸோ அதான் கைஸ் வளராமல் இந்த வீடியோ வந்துட்டு எண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு கேமில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க ஸோ பாய் கைஸ்